இது இன்றைய மன்னா, இன்றைய மந்தா, இது இன்றைய மந்தா, இன்றைய மந்தா தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது ஒரு மிகப்பெரிய விழாவை கொண்டாடுகிறது. ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழா. இயேசு திருமுழுக்கு பெற்ற நிகழ்வை இன்று நினைத்து விழா எடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த இயேசுவினுடைய ஞானம் திருமுழுக்கு விழா நமக்கு என்ன செய்தியை சொல்லுகிறது என்று பார்க்கிற பொழுது, இந்த விழாவினுடைய மைய கருத்து, கடவுள் உலகிற்கு ஒளியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குகிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை கொண்டு வர சமுதாயத்திற்கு முன்பாக தன்னை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். இதைத்தான் இந்த நாளில் வருகிற எல்லா வாசகங்களுமே நமக்கு அழகாக எடுத்து கூறுகிறது. முதல் வாசகம் திருப்பாடல், இரண்டாம் வாசகம் நற்செய்தி, அனைத்தையுமே நாம் பார்க்கிற பொழுது கடவுள் உலகிற்கு வருகிறார், உலகிற்கு தன்னுடைய பணியை செய்ய ஒளியாக வருகிறார். இருளிலிருந்து மக்களை விடுவிக்க அந்த ஒளியாக தூய ஆவியால் நிரம்பி தன்னுடைய பொது பணியை தொடங்க வருகிறார் என்று அனைத்து வாசகங்களுமே கூறப்படுகிறது. இதைத்தான் பிரியமானவர் முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசாயா அழகாகவே சொல்லுகிறார். 42வது அதிகாரத்திலே 1-7 முடிய பகுதிகளில் சொல்லுகிறார், கடவுள் ஆவியில் நிரம்பி மக்களை மீட்க வருகிறார். பார்வையற்றவருக்கு பார்வை கொடுக்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்க, உரிமை வாழ்வை கொடுக்க, இருளில் உள்ளவர்களுக்கு ஒளியை கொடுக்க வருகிறார் என்று எசாயா இறைவாக்கினர் ஒரு இறைவாக்கு சொல்லுவதாக இன்றைய முதல் வாசகம் அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அப்ப அடிமைப்பட்டிருந்த அந்த இஸ்ரேல் மக்களை மீட்க இந்த மனுமகன் வருகிறார், கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி, அதுவும் பொது பணியை 30 வயதுகள் வெளியே தெரியாமல் இருந்தார். ஆனால் 30வது வயதிலே தான் அவர் வெளியே வருகிறார். வெளியே வந்து இந்த திருமுழுக்கு என்ற அந்த ஞானஸ்நானத்தை அந்த யோர்தான் நதிக்கரையிலே பெற்று தன்னுடைய பொது பணியை நான் உங்களுக்காக வருகிறேன் என்று ஆணித்தரமாக வெளிப்படையாக சொல்லி தன்னுடைய பணியை தொடங்குவதாகவே எசாயா இறைவாக்கின முழங்கியது நிறைவேறுகிறது. அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த அடிப்படையில் வைத்துதான் இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் கூட அழகாகவே திருப்பாடலில் சொல்லுகிறார். திருப்பாடல் 29ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது, ஆண்டவர் அமைதியை வெளிப்படுத்தி மக்களை வழி நடத்துகிறார். பிரியமானவர்களே, மக்களுக்கு தேவையான அமைதியை வெளிப்படுத்தி மக்களுக்கு அவரவர் வழி நடத்த வருகிறார் என்று திருப்பாடல் ஆசிரியர் அழகாகவே சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, மக்களை வழிநடத்தக்கூடியவர் யார்? கடவுள். அந்த வழிநடத்தல் எதிலிருந்து ஆரம்பிக்கிறது? அந்த திருமுழுக்கிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது என்று சொல்லி அழகாகவே திருப்பாடல் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2வது வாசகத்திலே திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 34 - 38 முடிய பகுதிகளிலே பேதுரு அழகாகவே சொல்லுகிறார், கடவுள் மக்களை மீட்க வருகிறார், அவர்களை மீட்டு ஒவ்வொரு நாளும் அவர்களை வழிநடத்தி சென்றார் என்று சொல்லி திருத்தூதர் பணிகளிலே வாசிக்கிறோம். அப்படின்னா கடவுள் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது தூய ஆவியால், கடவுள் அவரை ஆவியால் நிரப்பி அவர் மூலமாக பல்வேறு மக்களை வழிநடத்தினார் என்று சொல்லி திருத்தூதர் பணிகளிலே அழகாகவே வாசிக்கிறோம். அப்ப நாம் பார்க்கிறோம், இயேசுவினுடைய வாழ்க்கையில் இதுதான் செய்தார். ஒவ்வொரு நாளும் அவர்கள் மத்தியிலே அவர் சென்று அவர்களை வழி நடத்தினார், அவர்களுக்கு தேவையான நல்ல காரியங்கள் செய்து கொண்டே சென்றார் என்று சிறப்பாக இன்றைய 2வது வாசகத்திலே திருத்தூதர் பணிகளிலே வாசிக்கிறோம். அதை போன்று இன்றைய நற்செய்தியிலே கூட நாம் யோவான் நற்செய்தி பிரிவு 3 13-17 முடிய பகுதிகளிலே சிறப்பான ஒரு பகுதியை பார்க்கிறோம். இயேசு திருமுழுக்கு பெற யோர்தான் நதிக்கரைக்கு வருகிறார். அங்கே திருமுழுக்கு யோவான் இயேசுவை பார்த்து, நீரா என்னிடம் வருவது? நான் தான் உம்மிடத்தில் திருமுழுக்கு பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். உடனே இயேசு அவரை பார்த்து, இந்த முறை விட்டுவிடு, எனக்கு திருமுழுக்கு கொடு என்று சொல்லி அவரிடத்துல கேட்கிறார். அவர் திருமுழுக்கு கொடுக்கிறார்.
திருமுழுக்கு பெற்றவுடன் வானம் திறக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவிலே இறங்கி அவர் மீது வந்து, இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி சாயுங்கள் என்ற ஒரு குரல், கடவுளுடைய குரல் கேட்கிறது. அதிலிருந்து இயேசு தன்னுடைய பொது பணியை தொடங்குகிறார். பொது பணி என்பது மக்களை மீட்கிற பணி, இருளில் உள்ளவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற ஒரு பணி, நோயாளிகளை குணப்படுத்துகிற பணி, இறந்தவர்களை உயிர்ப்பிக்கின்ற பணி என்று சொல்லி எல்லா பணிகளின் தொடக்கமாக இந்த திருமுழுக்கு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் நான் உனக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன் என்று யோர்தான் நதிக்கரையிலே யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். இயேசு அந்த திருமுழுக்கை பெற்று அவர் ஆவியில் நிரம்புகிறார். நிரம்பி நம் அனைவரையுமே தூய ஆவியால் அவர் திருமுழுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த நிகழ்வு நமக்கு வெளிப்படுத்துவதாக இந்த நற்செய்தி அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த இயேசுவினுடைய திருமுழுக்கு பெருவிழாவிலே நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி என்ன என்று பார்க்கிற பொழுது, கடவுள் நம்மை தேடி வந்து நம்மை வழிநடத்த வருகிறார். இந்த பொது பணி, பொதுப்படையாக இந்த சமூகத்திற்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன என்றால், நான் கடவுள், அனைவருக்குமே கடவுளாக இருக்கிறேன், எந்தவித வித்தியாசமும் இல்லாமல் பொது பணி செய்ய எல்லா மக்களுக்காக வருகிறேன். ஜாதி என்பது கிடையாது, மொழி என்று, இனம் என்று வேறுபாடு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பணக்காரன் ஏழை என்று எந்த வித்தியாசம் இல்லாமல் அனைவருக்கும் பணி செய்ய வருகிறேன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துவதாக இந்த திருமுழுக்கு அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கடவுள் யாரும் எந்த வித்தியாசமும் பார்ப்பதில்லை, அனைவரையும் அன்பு செய்ய மீட்க வருகிறார் என்று சொல்லி இந்த விழா நமக்கு நினைவுபடுத்துகிறது. அதன்படி இயேசு எல்லா மக்களுக்குமே சொல்லுகிறார். அவர் வெறுத்த யூதர்களுக்கு கூட பணி செய்யத்தான் செல்கிறார். ஆனால் அவர்கள் தான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இருந்தாலும் அவர் முயற்சி செய்து உங்களுக்கு செய்வதை விட மற்றவர்கள் செய்கிறார் என்று சொல்லி பிற இனத்தாருக்கு நிறைய காரியங்களை செய்கிறார், பெரிய அற்புதங்களை செய்கிறார். அன்புக்குரியவர்களே, நமது கடவுள் அனைவருக்குமான கடவுள் என்ற ஒரு செய்தியை ஆணித்தரமாக கொடுப்பதாக இந்த நற்செய்தி இன்றைய அனைத்து வாசகங்களுமே அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த திருமுழுக்கு, இயேசுவினுடைய திருமுழுக்கு என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது அவர் பொது பணி செய்ய அடையாளமாக இந்த நிகழ்வு கொடுக்கப்படுகிறது. இந்த திருமுழுக்கு தான் அவர் வெளியே வந்து அனைத்து மக்களையுமே சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே ஏற்படுத்த முன்மாதிரியாகவே அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக இந்த விழாவினுடைய மைய கருத்தாக கடவுள் அனைவருக்குமான கடவுளாக இருக்கிறார் என்று வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக இந்த திருமுழுக்கு இருளில் வாழ்ந்தவர்களுக்கு ஒளியாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இந்த திருமுழுக்கு அமைந்திருக்கிறது. அதே போன்று இந்த திருமுழுக்கு அனைத்து வியாதியில் உள்ளவர்களை குணப்படுத்த, எல்லா வியாதிகளும் குணப்படுத்த, சிறைப்பட்டவர்களை விடுவிக்க, பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுக்க என்று சொல்லி தன்னுடைய பணி இதற்காகவே என்று சொல்லி இந்த நிகழ்வு நமக்கு நினைவுபடுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, இப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த திருமுழுக்கை பெற்று பொது பணியை அனைவருக்குமாக செய்யக்கூடிய ஒரு விழாவாகவே இந்த விழாவை கொண்டாடுகிறோம். இந்த விழா நமக்கு என்ன செய்தியை தனிப்பட்ட விதத்தில் சொல்லுகிறது என்றால், நாமும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம், நாமும் எப்படி இருக்க வேண்டும், முதலில் ஆவியில் நிரம்பி இருக்க வேண்டும். ஆவியில் நிரம்பி நாம் நல்ல காரியங்கள், நல்லது செய்ய வேண்டும். இருளில் உள்ளவர்களுக்கு ஒளியாக இருக்க வேண்டும். சிறைப்பற்றவர்களை விடுவிக்க வேண்டும். சாத்தானால் அலைகழிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். பார்வையற்றவர்களுக்கு, ஊனமுற்றவர்களை நாம் குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவருக்குமே இது ஒரு அழைப்பு. நாம் எல்லாமே திருமுழுக்கு பெற்றிருக்கோம், இயேசுவை போன்று தூய ஆவியால் நிரம்ப இருக்கிறோம். அதை உணர்ந்து யாரெல்லாம் திருமுழுக்கு பெற்றார்களோ அவர்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து ஒரு முன் உதாரணமாகவே இருக்கிறார் என்றால், நாமும் அப்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உள்வாங்கிக் கொண்டு நமது திருமுழுக்கை தூய்மையாக பயன்படுத்துவோம், மற்றவருக்கு பயனுள்ளபடி வாழ்வோம். இந்த உலகம் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி திருமுழுக்கின் மூலமாக இயேசு இந்த உலகத்திற்கே ஒரு வெளிச்சமாக வந்தாரோ, உலகிற்கு அறிமுகமானாரோ, அப்படி நாமும் நம்முடைய திருமுழுக்கை நினைத்து பார்த்து உலகின் ஒளியாக, பிறருக்கு பயனுள்ள கருவியாக மாற சிறப்பாகவே ஜெபிப்போம். இப்பொழுது இந்த வாரத்தை இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இதோ இந்த நாளுக்காக நன்றி, இந்த புதிய வாரத்துக்காக நன்றி. இந்த வாரம் முழுவதும் எங்களை ஆசீர்வதிக்க வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இல்லாமல் எங்களால் எதையுமே செய்ய முடியாது என்பதை உணர்கிறோம்.
சிறப்பாக இந்த நாளினுடைய விழா உம்முடைய திருமுழுக்கு பெருவிழா எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இருளிலே பாவத்திலே சூழ்ந்திருந்த பொழுதெல்லாம் எங்களுக்கு நீர் வந்து எங்களை மிடுவிக்க, எங்களுக்கு மீட்பை கொடுக்க, ஒரு வெளிச்சமாக இருக்க தொடர்ந்து எங்களோடு பயணிக்கிறேன். அதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்களும் எங்களுடைய திருமுழுக்கை நினைத்து நாங்களும் பிறருக்கு ஒளியாக, பிறருக்கு பயனுள்ள கருவியாக மாற எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. இன்னும் அன்பு தெய்வமே, இந்த இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பீராக. உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுப்பீராக, மன அமைதியை கொடுப்பீராக. துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர், வேதனை, கவலை எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. மன அமைதியை கொடுப்பீராக, மன ஆற்றலை கொடுப்பீராக. ஒவ்வொரு நாளும் உமது கரங்களிலே அவர்களை தாங்கிக் கொண்டு வழி நடத்துவீராக. இந்த வாரம் முழுவதும் இந்த பிள்ளைகள் எடுக்கிற ஒவ்வொரு திட்டங்களையும் செயல்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டு வரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாகவே ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.